ஜனமத்தி பின்னாடி இருக்கும் கை வந்து கொஞ்சம் கை வந்து பாருப்பா சார் 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 பில்டிங்கோட வந்தா அப்படியே நில் நில் மாவட்ட ஊராட்சி தலைவர்களே, ஒன்றியக்குழு தலைவர்களே மற்றும் துணை மேயர் மற்றும் மண்டலக்குழு தலைவர் மற்றும் பகுதி செயலாளர்கள் நிலையமைச்சர் மற்றும் சின்னவர் நிகழ்ச்சி கலந்து கொண்ட அனைவருக்கும் உள்ளாட்சியாளர்களுக்கும் வார்டுகளுக்கும் தலைவர் துணைத்தலைவர் தலைவருக்கும் முதற்கல்வியை வணக்கத்தை கொண்டு நமது ஊராட்சியில் சிறப்பு செயல்பாடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மரியாதைக்குரிய ஒன்றியக்குழு சென்று குறைகளை போக்கும்படி விண்ணப்பத்தாள்களை எல்லாம் எழுதி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம் உங்களுக்கெல்லாம் இப்படி தெரிய, இந்த பிபி யாருக்காவது இருந்தால், அது சுகர் யாருக்காவது இருந்தால் அதை போக்குவதற்காக இல்லம் தேடி மருத்துவம் என்ற அந்த அற்புதமான திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் தான் கொண்டு வந்து கொடுத்தார். அது இந்தியாவுக்கே வழிகாட்டியாக விளங்கி கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்றாடம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அரும்பள்ளியில் பல காரியங்களை இன்றைக்கு செய்து முடித்து அவற்றை எல்லாம் திறந்து வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு இந்த தெருவில் செய்வதற்கு உறுதிமொழி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் ஒரு 2 நிமிஷம் சார். அந்த முல்லை பெரியார் அணை தாங்காதுன்னு சொல்லியிருக்காங்க நீதிமன்றம். முல்லை பெரியார் அணை கேரள அரசு சொல்வது பொய், அணை தாங்காது முதல்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த கேஸை மெயின் கேஸுக்கு மாற்றிருக்காங்க. அதை பற்றி என்ன சொல்லுங்க? மெயின் கேஸுக்கு அதை மாற்றிட்டாங்க. அதை அவங்க கொடுத்த ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு அதை பற்றி என்ன சார் நம்ம தமிழக அரசு? நேற்று காவிரி மேலாண்மை நீராற்று குழு கூட்டம் நடந்தது. இன்னும் நமக்கு தர வேண்டிய நீரை கர்நாடக அரசு தராமல் இழுக்கடிக்கிறாங்க. அதை பற்றி மழை காலத்தில் எல்லாம் விட்டுட்டு அந்த கணக்கை சேர்த்து காட்டிடுவாங்க. அது எப்பவுமே இந்த வருஷம் எந்த கேட்பாங்க. தோல் கழிவு நீரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு அதை கொடுத்து தான் ஆகணும்.
ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் மாநில அரசும் மத்திய அதிகாரிகளுக்கு கொண்டு ஒரு குழு அமைக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. அதை பற்றி என்ன சார் சொல்கிறேன்? அரசாங்கம் தான் முடியும். தமிழ்நாட்டில் கனிம வளங்கள் நிறைய அளவு கர்நாடகாவுக்கு கடத்துறாங்க அப்படின்னு லாரி உரிமையாளர் சங்கம் யுவராஜ் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறார். குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அங்கீகாரம் இல்லாத குவாரிகள் அதிக அளவு செயல்படுது அப்படின்றாரு. என்ன நடவடிக்கை எடுத்திருக்கணும்? யுவராஜ் அடுத்து கடத்தாமல் தான் சார்